Hello friends, welcome to Best Cooking in Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இடியப்பம் மீதமான அதை வேஸ்ட் பண்ணாம ஒரு அருமையான சுவையான பிரியாணி தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து 3 இடியப்பம் எடுத்து நல்லா உதுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து 3 இடியப்பம் வந்து மீதமாயிடுச்சு. ஸோ அதை நான் வேஸ்ட்டு பண்ணாமல் இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசி பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னுக்காக நான் 3 இடியப்பத்தை எடுத்து நல்லா உதுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நான் வந்து ஒரு சின்ன பட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பெரிய வெங்காயம், அதாவது கொஞ்சம் ஸ்மால் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கிறேன், ஒரு வெங்காயம், அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 இடியப்பம் சேர்க்குறனால தான் நான் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து இடியப்பம் வந்து உங்களுக்கு கூடுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நமக்கு ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்குங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம இதில் வதக்கிக்கலாம். நமக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து கூட போடாதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோடைய வாடை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இடியப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், அதே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் ஆட் பண்ணுங்க. தக்காளி வந்து இப்போ நமக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம வந்து அதாவது இடியப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இடியப்பத்தில் உப்பு இருக்கனால நான் அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாதி பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதாவது நம்ம இடியப்பத்தை போட்டு நம்ம கிண்டுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறுங்க. அதாவது நமக்கு அந்த மிளகாய்த்தூள் அந்த பிரியாணி மசாலாவோட கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு அதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நமக்கு கிரேவியாக கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க, நம்ம உதிர்த்து வச்ச இந்த இடியாப்பத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலோட அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாலாம் இடியாப்பத்தில் வந்து நல்லா வந்து ஒட்டுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே நல்லா கிளறி இருக்கலாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு அதாவது லெமன் தயிர் எதுவுமே ஆட் பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக நம்ம வந்து கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. அதாவது நம்ம பிரியாணி வந்து ரைஸ் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெவி மசாலா போடக்கூடாது. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து கரெக்டான பக்குவம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே நல்லா ஸ்பைசஸோடு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் போல் மல்லி இலையை வந்து மேலே தூவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்க, லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஏன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா இடியாப்பத்தில் இறங்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. சூப்பரான நமக்கு இடியாப்பம் மீதமான அது வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து ஒரு பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.